ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்காக நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு அம்மாவுடைய அம்மா பர்த்டேக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வாங்க போறோம். நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் பாருங்க. ஆக்சுவலி வந்து நாங்க கேப்ல தான் போலாம்னு நினைச்சோம். அப்புறம் மறந்து போயிட்டு ஆமா மறந்து போயிட்டு நாங்க வந்துட்டு ஆட்டோல எடுத்துட்டோம். கேப் தான் ஃபர்ஸ்ட் பிளான். அப்புறம் மறந்து அப்படியே ஆட்டோல எடுத்துட்டோமா. அதனால ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு வந்துட்டு என் மடியில அம்மா அந்த கார்னர்ல கிரிஷ் இந்த கார்னர்ல. லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் வேற ஷேட் வாங்குங்க. இது கொஞ்சம் தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர பிங்கிஷா இருக்கு. நான் யூஸ்வலா ரெட்டிஷா வாங்குவேன். நான் இது வந்து கொஞ்சம் ரொம்ப பிங்கிஷா இருக்கு. நீங்க சொல்லுங்க நல்லா இல்லையா நல்லா இருக்கா அப்படியே இல்லை. நானும் இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆப்ஷன் என்ன பண்றது. அப்புறமா போயிட்டு நல்ல ஒரு ஸ்டோர்ல போயிட்டு எல்லாரும் எந்த ஸ்டோர் சொன்னீங்கன்னு எனக்கு மறந்துருச்சு. நீங்க எனக்கு திருப்பி ரெஃபர் பண்ணுங்க. ஆட்டோல இருந்து இறங்கியாச்சு. அம்மா ட்ரெஸ் பாத்தீங்களா? என்னாச்சுடா கண்ணா? மண்ணு போயிடுச்சு. ஊதி விடவா? என்னாச்சு? கண்ணுல ஏதோ மண்ணு போயிடுச்சா அவனுக்கு. அம்மா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. துப்பட்டாவோட சூப்பரா இருக்கு பாருங்க. அம்மா நல்லா இருக்குமா ட்ரெஸ் துப்பட்டாவோட? அது மேட்சிங் பொட்டு வேற. வா இங்கதான் மனம். கிரிஷ் இங்கடா. அவனுங்க என்ன ரெண்டு பேரும் செருப்பு கடைக்கு போறானுங்க? இல்ல அவனுங்க என்ன ரெண்டு பேரும் செருப்பு கடைக்கு போறானுங்க, சொல்லவே இல்ல. சோ நாங்க மனம் அப்படின்ற ஒரு இது ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோமா? இது பிரிண்டட் சில்க். இதுவுமே லைட் வெயிட் தான். எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ அம்மா வந்துட்டு ஃபுல்லாக டசர் சில்க்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 1500 அண்ட் அபோவ். என்ன நீங்கம்மா ரெண்டு பேரும் குடுக்குடுன்னு ஓடுனீங்க இதை பிடிக்க, சேரை பிடிக்க? யார் பிடிச்சது? கிருஷா. இன்னொன்று லிஃப்ட் ஏறி மாடிக்கு வந்தாச்சு. கீழே வந்துட்டு அந்த அளவுக்கு அம்மாவுக்கு பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் இல்லைம்மா. அதனால மாடிக்கு வந்துட்டோம். மேலே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் மேலே எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா வேற ஸ்டோர் கூட போய்க்கலாம்லம்மா. நல்லி போயிடலாமா? அப்பா வந்துட்டு வரவே இல்லை. ஏன்னா சாரி இதுக்கு வந்து அப்பா இது சொல்லிட்டு இருந்தாரு, கிருஷானிஷியே கூட்டிட்டு போகாது அப்படின்னாரு. ஆனா என்ன பிரச்சனைனா இவங்களை விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்து இதுல இருப்பாங்க. வேற என்னது மொபைல்ல அண்ட் டேப்லெட்ல. அதனால தான் கூட்டின்னு வந்துட்டேன். அது என்ன பிரைஸ் வருது? அந்த ப்ளூவா? ஓகே, ப்ளூ அழகா இருக்கு. ஆக்சுவலி அது சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து 12,000. இது வந்துட்டு அது வந்து 7,000. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் மெலிசா இருக்குல்லம்மா உனக்கு. அது என்ன பிரைஸ்? ஓ 13. நல்லா தான் இருக்குது. இல்ல அவங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மி. அவங்க பட்ஜெட் வந்துட்டு எவ்வளோமா? 3குள்ளல 3குள்ளதான் அவங்க பட்ஜெட். அப்படின்னா நம்ம கீழே தான் போனோம்ல 3குள்ளனா. ஓகே. அவர் வந்து எங்களுக்கு மாடிக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. தேங்க் யூ. கம்பல்சரி நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ அவர் வந்துட்டு 2ல போயிட்டு எங்களை வந்து சல்வார்லாம் போய் பார்க்க சொன்னாரு. நம்ம போய் பார்க்குறோம் இல்லைம்மா. அங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கே. ஆனால் நான் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன். உள்ள ஸ்லீவ்ஸ் இருக்கு. உள்ள இதுக்கெல்லாம் ஸ்லீவ்ஸ் இருக்காதுமா கண்டிப்பா. என்ன ஷார்ட் டாப்பா பாக்குற? இதுல காட்டனா சார்? ஆமா மேடம். 995. நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. இதே மாதிரி என்கிட்ட இல்ல. ஆமா இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இது ஓவர் கோட் மாதிரி வருது. ஆமா இந்த பிங்க் பாரு. இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் இது ரெகுலர் யூஸ் தானே, கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி இல்ல? ரெகுலர் யூஸ் அது. ஆமா இது வந்துட்டு டாப்பு உள்ள இருக்கு பாரு. டாப்பு பேண்ட் அதுக்கப்புறம் ஓவர் கோட் மாதிரி வருது இல்ல? ஆமா. அட ஏன் உனக்கு பார்க்க வந்த ஓம் பர்த்டேக்கு. ஓகே. இல்ல அவங்களுடைய இதுக்கு தான் நான் சும்மா பார்க்குறேன். எல்லாம் காட்டன் அதுவாக இருக்குது. ஸோ காட்டன் என்ன பிரச்சனைனா நமக்கு இங்கே போட முடியும், ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போட முடியாது. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளமும். இதென்ன இப்போ சம்மருக்கு போடலாம். ஆனால் அங்கே சம்மர் வந்து கொஞ்ச நாள் தானே. ஆமா அதை போய் எடுத்து பார்த்தாங்க. என்ன பிரைஸ் அது? அது எனக்கு தெரிஞ்சு 5000 இருக்கும்னு நினைக்கிறேன். 3000 மேடம். 3000.
நல்ல ஒன்லி ஃப்ராக் பிராண்டாவே அது இருக்கு ஆக்சுவலி. துப்பட்டா வரும் அவ்வளோதான். துப்பட்டா ஓ வரும். ஃப்ராக் அண்ட் துப்பட்டா சூப்பராகவே இருக்கு. அம்மாவுக்கு இப்போ வந்துட்டு சுடிதார் செட் எடுக்கிறாங்க இல்லைம்மா? ம் அந்த க்ரீன் அழகாக தான் இருக்கு. எல்லாம் பிராண்டட் மேம், நல்லா இருக்கும். உள்ள காட்டன் லைனிங்கோட இருக்கும். வாஷ் அண்ட் வேர்க்குலாம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. துப்பட்டா அண்ட் பாட்டம் நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கலாம். என்ன ப்ரைஸ் இருக்குது? இது 283 வரும் மேம். 25 தான் மேடம் இது. இது 25. இது வந்து 3000. ஓ பார்ஷா பாஸ்வாட் இது 3195. பார்ட்டி வந்து க்ரீன் மாதிரியே ஆனால் அது ப்ளூ கலர், கொஞ்சம் டிசைன்ஸ் வேறன்னு நினைக்கிறேன். நைஸ் பீஸ், அருமையாக இருக்கும். இல்லை இல்லை, இதில் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டா ஜரியாக இருக்கு. சிம்பிளாக வேணுன்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியும் இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். நல்ல கலர் காம்பினேஷன். துப்பட்டா சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் சைஸு கூட இருக்கும். இது என்ன ரேட்டு? இதுவும் 3 சம்திங் தான் வரும் மேடம். செந்தேரி காட்டன் மேடம், இது 3495. ஓகே. சில்க் மெட்டீரியல், சில்க் காட்டனில் வரும். வாஷ்வாட் பிராண்ட் இது. ஜஸ்ட் நான் நினைச்சேன் சல்வார்லாம் விலை கம்மின்னு. சல்வார்ஸ்லாம் ஆக்சுவலி விலை அதிகமாக இருக்கு இல்லைம்மா? மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கு மேடம். நார்மல் காட்டன்லாம் வந்து உங்களுக்கு கேஷுவல் வேறு பாருங்க. அந்த இதில் பார்க்க போனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது 28 தான் பாருங்க. அது 3 சம்திங் வருது. இது 28 பாருங்க. கலர் உங்ககிட்ட இருக்குமா? ஆமா, அது இது இருக்கு. வேண்டாம். அது வேண்டாம். So, இதுவும் நல்லா தான் இருக்கு. இது வந்து 2500. இது நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. அம்மா நம்ம 2 பேரும் ட்வின்னிங் பண்ணலாம், வரியா? ஒரே கலர்ல போட்டு ட்வின்னிங் பண்ணுவோமாமா? சரி ஓகே, நம்ம வந்துட்டு ட்வின்னிங் பண்ணுவோம். வெயிட்டர்ஸ் அதே ரேஞ்சு தான். ஓகே, இதுவும் அதே ரேஞ்சா? நானும் அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்கோம் பேசாம ட்வின்னிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை அந்த மாதிரி. நீங்க கேக்குற மாதிரி காட்டன் அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இதெல்லாம் என்ன மெட்டீரியல்? காட்டன் மேடம். இது காட்டன், இது இல்ல காட்டன். ஓகே. பாவம் இவரு. ஆக்சுவலி நாங்க வந்து இது அங்க இருந்து பார்த்தோம், அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம். 3000. அம்மா உடனே சொல்லிட்டாங்க வேணாம் வேணாம் எடுக்காதீங்கன்னு. இல்லை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிக்கிறாரு. பரவாயில்ல. ஸோ ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம பட்ஜெட் வந்துட்டு பட்ஜெட் பார்க்காதீங்க மேடம். இல்ல நான் பார்க்கல. அம்மா வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த அந்த நம்பர்ல தான் இருப்பாங்க. இல்லங்க எவ்வளவுன்னு வாங்கி வச்சுக்கற பர்த்டேக்கு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சாரியே பார்க்க போகலாம். ஏன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக அம்மா பார்த்தீங்கன்னா சல்வார் போடுறது ரேர். கரெக்டுமா? சல்வார் நீ ரேரா தானே போடுவேன்? ஆமா ஆமா, சாரி தான் நிறைய போடுவேன். பனாரசி. இது என்ன சாரி மெட்டீரியல்? சில்க் காட்டன், பனாரசி சில்க். ஓ பனாரசி சில்க் காட்டன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. அதான் அம்மா பார்த்தாங்க ஒயிட் கலர் ஜரியோட ரொம்ப அழகாவே இதுல இருக்கு. வேணா கலர்ஸ் இருக்கு. இதுல 4 கலர்ஸ் எடுப்பா. அம்மா வந்துட்டு வெளியே போய் வேற கடைக்கு போலான்னு போனாங்க. அவங்க வந்து இந்த டிசைன் வேற மாதிரி இருக்காது. இதே ப்ளூ கலர் நல்லா இருக்கு. டிசைன் மட்டும் வேற மாதிரி இருக்கா? இந்த ப்ளூ எடு. மேல இருக்குது. இது 2 வரும். 2000 வரும். ஓ இது 2000. ஐயோ இதே மாதிரி தான் இருக்கே. இதே மாதிரி இதே கலர் இதே மாதிரி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த ப்ளூ தான். இது எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் ஏதோ நல்லா இருக்கு மேம். வேரிங் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஏதோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி இருக்கா? நம்ம அப்படி நினைச்சா அப்படிதான். நம்ம பொட்டு நினைச்சா இப்ப மேடம் திலகம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியே நினைக்கலாம். வரல இவனும் வந்து பாக்குறான். அது வெறும் திலகம் கீழே டாட் வந்தோடனே அவ சொன்ன மாதிரி. ஓகே, அதே இந்த அந்த 4 பீஸ் எடு. இந்த நேவி ப்ளூவோட பாருங்க, அதுமே அதே பிரைஸ் தான். இது என்ன பிரைஸ்? இதுமே அதுதான், கம்மி தான். 2150. இது அழகா தான் இருக்கு. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இல்ல உனக்கு? ப்ளவுஸ் இவனை வெச்சு பாருமா. சரி ஃபுல்லாவே இப்படி வரும். ப்ளவுஸா? இது ப்ளவுஸ். ஓ ப்ளவுஸ் இதுமா. இது வந்துட்டு முந்தி லைக் பல்லு.
என்ன வருது இது? எல்லாமே அதுதான் எல்லாமே. அந்த ப்ளூ. ம். இது அது லைட் வெயிட்டா தான் வச்சுக்காங்களா? இருக்கு. ஆனா இது கொஞ்சம் வெயிட்டா தெரியுதுன்னு வெயிட் பாக்குறேன். இல்ல மேம், நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ம். இது ஒண்ணு, இதுவுமா? ஆ. ஸோ அம்மா வந்துட்டு 3 saree செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாவும் வந்திருந்தா சூப்பரா இது இருந்திருக்கும். வைக்கவா? ஆனா அவர் வந்துட்டு ம். ஆஸ் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லிட்டு வீட்ல லீவ் போட்டு உட்காந்துருக்காரு என்கிட்ட பயந்துக்கிட்டு. ஸோ நான் விட்டுட்டோம். இதான பிரைஸ் எக்ஸாக்ட்டா? பாவம் நம்ம வந்து ரொம்ப 17 டார்ச்சர் அப்படி. பண்ணக்கூடாது. ஓகே. நாளைக்கு வேற ஒரு பிளான் இதுவும் இருக்கு. அதேதானா? அதுக்கு வந்து காலங்காத்தால கிளம்புவோம். எல்லாமே அந்த அதான் அவர் சொன்னாரு, நீங்க காலையில நாங்க எழுந்துக்கும் போது அவர் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு எல்லாத்தையும், நான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நீங்க பிஸியா இருக்கீங்க லைக் தூங்கிக்கிட்டு, நான் ஈவினிங் தூங்குற டைம்ல நீங்க சல்வார் பாக்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஆ, அப்படின்னு. பார்த்தேன். சரி வேற நளில போய் செல்லாதவங்களான்னு கிளம்பிட்டோம். நீங்க அதுக்குள்ள பிடிச்சிட்டீங்க என்ன? யா நல்லாதான் இருக்கு. இருங்க. என்கிட்ட இதே மாதிரி கலர்ல இதுல இருந்து வேற சில்க் saree இருக்குமா? ஸோ இது எனக்கு நான் சொன்ன கலரை எடுத்தாங்க. ஆனா அம்மாக்கு வந்து இந்த நேவி ப்ளூ அவ்வளவா பிடிக்கல. உங்ககிட்ட நேவி ப்ளூ இருக்காமா? ஆமா. ஃபேமிலி டிராவல் பாருங்க. அமெரிக்கா விலாக்ன்றோம். யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. டாக்டர் அவங்க. ஓ. யூடியூப்ல ஃபேமிலி டிராவலர் போட்டு பாருங்க. ஆ. ஃபேமிலி டிராவலர் அமெரிக்கா விலாக்ன்ட்டு. ஃபேமிலி டிராவலர் போட்டாலே தெரியும் எங்க மூஞ்சி வந்துரும். ஆமா. பளிச்சுன்னு அவங்க வந்துருக்கும். ஃபேமிலி டிராவலர் யூடியூப்ல போணுமா? ஆமா, ஆமா. இன்ஸ்டால போட்டாலும் போனாங்க. அதுலயே வரும். இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும். இன்ஸ்டால கூட அதே ஐடியா? அதே ஐடி தான். ஓகே, பாக்குறேன். ஓ, இது அழகாவே தான் இருக்கு. தெரியல, ஆனா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் லைக் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதுதான் பிடிச்சிருக்காடா? ஏன் சொல்லு. அதான் ஒரே இல்ல இது வேண்டாம். நல்லா இருக்குது. எனக்கு அதை போட்டு கட்டுங்க. நான் கூட நீ அம்மாவை கலாய்க்கிறதுக்காக எக்ஸ்கிளமேட்டரி கலாய்க்கிறதுக்காக அதை எடுக்க வைக்கிறீங்க. என்னாச்சு, இது அவ்வளோ பிடிக்கலையா? ஆமா, ஆக்சுவலி பிளவுஸ் வேற மாதிரி வரதுனால அந்த அளவுக்கு ஏதோ தெரியல எனக்கு. ஆனா தனியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? ஆமா, தனியா பார்க்க நல்லா இருக்கு. பர்பிள் நல்லா இருக்கும். பர்பிள் உங்ககிட்ட இருக்கா கலரு? ஆ, எல்லாத்தையும் வச்சிருப்பாங்கடா மாமா. இருக்கு. அம்மாக்கு சாரி பிடிக்குமா என்ன? நல்லா இருக்கு, ஆனா கிராண்டா இல்ல. அந்த ப்ளூ கிராண்டா இருந்துச்சு, ரொம்ப வந்து பளிச்சுன்னு கிராண்டா இருந்தது. Yeah, correct. இது அதுவா? கொஞ்சம் டல் அடிக்குது. இது சட்டிலா கூலா நல்லா இருக்கு. அது கொஞ்சம் பிரைட். பிரைட்டா இருக்கு. அது கொஞ்சம் தெரியல, அது எனக்கு நல்லாவே இதுவா இருக்க மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. லைக் ப்ளூ நிறைய இருக்கேன்னு பாக்குறேன் நான். ஓகே, உங்ககிட்ட பர்பிள் இல்லையா? பர்பிள் அப்ப ஒன்று ரெண்டு அதுலயே தான் இருக்கு. பர்பிள் இருக்கான்னு வேணா பாரு. அதுல பர்பிள் இல்லைன்னாங்க. இல்லையா? ஆமா, அதுல பர்பிள் தான் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா ம். லைக் ஒரு பனாரசி சாரி அப்படின்ற மாதிரி இல்ல, ஒரு நார்மல். எப்படி எக்ஸ்பிளைன்? காட்டன் பேஸ் இது. ஓ, ஓகே. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நான் உனக்கு போட்டோ வந்து வாங்கியாச்சு. ஓ, டிசைட் பண்ணிட்டியா? இந்த சாரி பண்ணியாச்சு. தான் வாங்கியிருக்காங்க. எந்த இது வாங்க? இது நிறைய பிரைஸ் வந்து ஓ, ஓகே, இது நல்லா தானே இருக்கு. அதாவது யார் Fish வாங்கி தான் தந்தாங்களோ, ஏய் இதானே நீயும் நல்லா இருக்கு சொன்ன. ஓகே, யார் வாங்கி தராங்க தந்தாலும் தரலனாலும் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்ல தான் நிப்பாங்க. கரெக்டா முடிச்சிட்டோம். அம்மா Yes. முடிச்சிட்ட. நானா பண்ணேன். Yes. எவ்வளவு இதுல நீ இப்ப வாங்கியிருக்க? 1950. அப்பா கிட்ட சொன்னா அப்பா ஆடியே போயிடுவாரு. எப்படி நான் சொன்ன பட்ஜெட்ல வந்து எப்படி? 50 ரூபா தான் கம்மி பண்ணிருக்கீங்க இது எடுங்க. இது அப்படின்ட்டு. இது என்ன மெட்டீரியல்? இது என்ன மெட்டீரியல்? இது காட்டன். என்ன பிரைஸ் இது வருது? நாங்க இப்படி ஒரு கடையிலேயே வந்து முடிப்போம்னு எதிர்பார்க்கல. நான் கடையா போவோன்ற ஒரு குதூகலத்துல எல்லா கடையும் போய் வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்படி அம்மா ஒரு கடையோட இவங்க முடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்களே. என்ன நான் என்ன பண்றது? பிடிச்சிட்டாங்களே தம்பி. அதை எடுங்க. அதாவது நிக்கிற ஒரு செகண்ட் அம்மா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அடுத்த புடவைய பார்த்துவாங்க. சோ வந்துட்டு என்ன material சதீஷ் இப்பதான் கால் பண்ணாரு. இனிமேதான் கால் பிரிச்சு பண்ணி காட்டுங்க. பேசணும். சாங்கியை தான் நாங்க பயங்கரமா மிஸ் பண்றோம். ஏய், Actually, அனி எங்க? வீடியோல நாங்க காமிக்கல. இது இங்கதான் இருக்காங்கம்மா. பேக் வச்சிருக்கோம்ல. ஓகே. அட பாவி, அணிய தேடுறேன்னு பார்த்தா அணி இல்ல, பேக் தான் முக்கியம். எவ்வளவு ரேட் வந்து? அம்மாமா உன்னை வந்து நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு உன்னை தேடுறதுக்கு வந்தாங்க. ஏன் சொல்லு? அவங்க கிட்ட உன் பேக் இருக்கு. உன்கிட்ட அவங்க பேக் இது இருக்கு. போட்டு கட்டுங்க. கொடுங்க, நான் போட்டு வைக்கிறேன். ஏய் சூப்பர்டா.
அப்பாக்கு இப்பதான் கால் பண்ணி பேசினேன். ம். இந்த மாதிரி அம்மா உன்னை எடுத்து வச்சுட்டா, ஆனா வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கானா, அந்த படத்துல வர மாதிரி யாரனா வந்து எடுத்துக்க சொல்லு, அப்பதான் அம்மா வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வருவான்றாரு. என்ன வாங்க போற? தெரியல. அம்மம்மா அதை வாங்கிட்டாங்கடா. ஸ்டில் அம்மம்மா இஸ் சோ கன்ஃபியூஸ்ட். நீங்க வாக்கிங் முடிச்சிட்டீங்களா கிரீஷ் குட்டி? ஓகே. இது ரெட்டா இது ஆரஞ்சா அது? அம்மா ஐயோ, நீ இதை வாங்க போறியா? அதே பர்பிள் கலர் saree தான் வாங்கி இருக்கோம். இப்ப அப்படியே திரு திரு இப்பதான் மெசேஜ் போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அப்பா ஆமா. your wife அப்படின்னு சொல்லி போட்டு எஸ். போட்டோட எங்க போறாங்க உங்க அம்மா? ஏய் இங்க பக்கத்தே நல்லி. இங்க பாரு நல்லி இருக்கு. அங்க வர நல்லி இருக்கா? அட பாவிகளா இருக்கா? அம்மாக்கு தெரியவே இல்லை. இங்கே ஆக்சுவலி நல்லி சில்க் saree இருக்கு. இங்க கூட நம்ம பாத்துருக்கலாம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஓகே. நீ எங்க இருக்கு பாத்தீங்களாடா? ஆமா அங்க மேல பாரு, அந்த இருக்கு பாரு போ. இதான் கிராஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைமோ நம்ம ரோடு. மெயின் ரோட கிராஸ் பண்றது. அம்மா ஆட்டோமா அவ்வளவு ஸ்பீட்ல வருது. சரி சரி நீ போ. ஐயோ அம்மா உடை போய்டா. இவன் வேற அம்மாவோட வரமானா அம்மாவோட போறேன்னு சொல்லிட்டு என் மானத்தை வாங்குறான். வந்துட்டேன். ஏய் இருங்கடா. ஓகே. இல்லடா மாமிக்கு டச் விட்டு போயிடுச்சு. மாமில பயங்கரமா கிராஸ் பண்ணுவேன் தெரியுமா? நீமா மாமிக்கு இப்ப வந்து டச் விட்டு போயிடுச்சு. அதனாலதான் வழியில வந்துட்டு அம்மாவோட போறேன் நான் சொல்லிட்டு என் மானத்தை வாங்கிடுச்சு. பாஸ் பண்ணி சூப்பரா வந்தாச்சு. வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. சரி ட்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கோம். நிறைய பஸ் தான் போயிருக்கு அந்த ரோட்ல. மதுரை மன்னர் பஸ் தாங்க. கடையும் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க தனேரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நிறைய கடைங்க தெரிஞ்சிருக்கு லைக் ஷாப்பிங்க்கு. இப்போ நாங்க போன கடையே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்டில் அந்த மேல அந்த மாடிக்கு போனோம் பாத்தீங்களா, சுடிதார் ஏரியால, அந்த ஏரியால வந்துட்டு டாப் பாட்டம் அதுக்கு மேல ஒரு ஓவர் கோட் மாதிரி இருந்துச்சுங்க. அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நானா இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்ததுக்கே அம்மாக்காக தான் வாங்க வந்தோம். அதனால நாங்க இது பண்ணிட்டோம். சூப்பர் ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் உள்ள போயிட்டு பார்க்கலாம். வந்துட்டு ட்வின்னிங் பண்றதுக்கு 2 பேரும் எதனா ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். கூட்டம் கடை ஃபுல்லா ரொம்ப வழியுது. அம்மா வந்து பை 1 get 1 ஃப்ரீன்ற ஏரியால இருக்காங்க. வந்துட்டு ஆக்சுவலி டபுள் எக்ஸல் தான் பார்ப்பாங்க, ட்ரிபிள் எக்ஸல் தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து டபுள் எக்ஸல் பார்த்து தான்றது பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து ட்ரிபிள் எக்ஸலே இல்லை. What are you doing with the dress? இல்லையா? எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா இருக்கு. அம்மா வரட்டும். அம்மாவுக்கு வந்துட்டு இதே ப்ளூ கலர் வந்து ட்வின்னிங்க்கு கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. பேண்ட் போட்டுக்கலையா? நல்லா தான் இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஓகே. யா இது நல்லா பளிச்சுன்னு இருக்கு. பெட்டர் தான் அது உனக்கு. யா ஓகே. பைக்கு ஒரு 10 ரூபாய். ஏம்மா 10 ரூபாய்னால நாங்க வந்து பை வாங்கி முடிச்சிட்டோம். எஸ் இப்போ நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு போறோம். டின்னர் சாப்பிட போறோம். ஓகே. ரெண்டும் பாவம் செம்ம போர்ல இருக்குதுங்க. நாங்க வந்து நல்ல சூப்பர் ஷாப்பிங். அம்மா பர்த்டேக்காக நல்லா சூப்பர் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆமா இந்த வாட்டி வந்துட்டு நானும் அம்மாவும் சேமா ட்வின்னிங் மாதிரி வேற வாங்கியிருக்கோம். பார்க்கலாம். அம்மா பர்த்டேக்கு எதை போடுவோமான்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் நானும் அம்மாவும் ட்வின்னிங் பண்ணதே இல்லை. நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறது. ஆமா எல்லாருமே பண்ணும்போது ஆசையா இருந்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். அப்பா வந்துட்டு பட்ஜெட் சாரிக்கு வந்துட்டு 2000 ரூபாய் சொன்னாரு. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு இங்க வர வந்திருக்கோம் இல்லம்மா. அவர்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. பார்த்துப்போம். ஸோ இப்போ போயிட்டு நான் பண்றேன். ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட்றதுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் போறோம். அவர் இந்நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அதனால நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி குட் நைட் சொல்லிட்டு நம்ம டின்னர் சாப்பிட போகலாம். ஒரு நாளும் வேஸ்ட் பண்றதுல வெக்கேஷன்ல நம்ம
நம்ம கிச்சன். கரெக்டா? ஆச்சி நம்ம கிச்சன். வெஜ் பியூர் வெஜ். நிறைய பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. இவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம அப்பெல்லாம் இருக்கும்போது இந்த ரோட்ல இவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுல சலூனா 24 லக்ஸரி சலூன். ஓ க்ரீம் சென்டர். இது வந்துட்டு அம்மாவுடைய ஃபேவரட். அம்மா பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க யோசிச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா அப்பாவும் அன்னைக்கு இருப்பார் கூட. அப்பா சாப்பிட மாட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அப்பா வந்து கரெக்டா பர்த்டேக்கு தான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் பிளான் போட்டோம். ஆனா அப்பா இது வரமாட்டாரு. அப்பாக்கு வந்து இந்த மாதிரி க்ரீமி இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு இதுவும் பியோர் வெஜ் தான். லைக் சவுத் இந்தியன் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால தான் நாங்க வந்துட்டு இதுவரை சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க லைக் ஒன் ஆஃப் த பீப்புள் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது. அதனால தான் சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாம். அம்மாக்கும் வேற ஃபேவரட்டா. ஸோ இந்த செடி தானேமா நம்ம வீட்டுல இருக்கு. ஆமா அதை காப்பாத்தணும். ஸோ அதனால இது வந்திருக்கோம். கூட்டம் இருக்கும் போல இருக்கே. வெயிட்டிங்மா ஐ திங்க் வெயிட்டிங் நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயங்கர கும்பலா இருக்கு. அம்மா நம்ம ஏன் பர்த்டே அன்னைக்கு இங்க வரல தெரியும்ல. அப்பா இங்க சாப்பிடுவாரா? ஆமா, அவருக்கு கிரீம் இதெல்லாம் பிடிக்காது, சீஸ் பிடிக்காது. இரு அவருக்கு கிரீம் பிடிக்காது, சீஸ் பிடிக்காது, பீஸா பிடிக்காது, அப்புறம் பாஸ்தா பிடிக்காது. அதனால அம்மாவுடைய பர்த்டேக்கு வந்துட்டு வேற சவுத் இந்தியன் அந்த இந்தியன் ஸ்டைல்ல ப்ராப்பரா இது பண்ண. ஐயோ அப்பாக்கு அம்மா பிடிக்காதா? அடப்பாவி அவர்லாம் ஆமான்னு போறாரு. இது வந்து சொல்லணுமா? சதீஷ் இப்பதான் வந்துட்டு நாங்க ஷாப்ல இருக்க மாதிரி போட்டோ அனுப்பிச்சோம். சதீஷும் சாமி என்ன பண்றாங்கன்னு தெரியல. நாங்க டெய்லி பேசுவோம். அவர் டெய்லி புலம்பிட்டு இருக்காரு என்ன வச்சு செய்யறான்னு. காலையில அதாவது நான் இருக்கும் போதுலாம் அவன் வந்து காலையில எழுந்தும் போது ரெஸ்ட் ரூம் பிபி எல்லாம் போகவே மாட்டான். இப்ப வந்து பயங்கர வாழுத்தனம் பண்றா போல இருக்கு. எல்லாத்தையும் போய் வைக்கிறா. மேபி அந்த ஒரு லைக் நாங்கெல்லாம் இல்லைன்ற ஒரு டிப்ரெஷன் கூட இருக்கும். ஸோ அது அவளுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல போல இருக்கு. நான் தான் சொன்ன அவ குழந்தை தானே அவளுக்கு தெரியல. இங்க பயங்கர ஒரு புகை மூட்டமா இருக்கு. அணி ரோட்ல இருக்க எல்லா நாயும் பார்த்து சான்வி ஒரே மாடு எல்லாத்தையும் சான்வி மாதிரியே இருக்கு. சான்வி மாதிரி சாப்பிடுது. இதேதான் பசுமாடு தான் தெரியும், எரும மாடு கிடைக்கலையா? ஆமா இது வரைக்கும் அணியா எரும மாடு பார்க்கவே இல்லை பாவம். அணி நீ கண்ணாடியில பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அணி. சோ ஃபுல்லா சிஸ்லரா இங்க பயங்கர இதுவா இருக்கு. சரி அவன் கடுப்பாயிட்டான். நான் அவனை புரிஞ்சுக்கிறேன். சரி டென்ஷன் ஆகாத. கூப்பிட்டாச்சு. நமக்கு வந்துட்டு எங்க உட்கார வைக்க போறாங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ள இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கா? பரவாயில்ல. வாசலே நம்மள அனுப்பி விடல. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டேங்க. எனத்திங் இஸ் ஓகே. வந்தது சண்டேங்க. அதனாலதான் இவ்வளவு கூப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் வாட்டர் எக்ஸ்ட்ரா. அணி அதான் சொன்னா இது வந்துட்டு பிஸ்லரியா. இங்க பாருங்களேன் ஏதோ ஹிமாலயன் ஸ்ப்ரிங் வாட்டர். ஆமா இங்க வந்து எங்க வாட்டரே கொண்டு வந்துட்டோம். இது அணி இத பாக்கும்போதே சீஸ் பால்ஸ் வாங்கலாம் ஃபர்ஸ்ட். சீஸ் பால்ஸ். என் அம்மாவுடைய ஃபேவரட் வந்து சீஸ் பால்ஸ். கரெக்ட்மா? அங்க பாத்து சூப்பரா இருக்கு. பீட்சா டிஸ்கஷன் வாங்கலாமா வேணாமா இதுதான் பாத்துட்டு இருக்கோங்க. என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியனைஸ்ல இருக்கு பிளஸ் ஆனா வந்து சவுத் இந்தியன் கண்டிப்பா இல்ல. நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்சிகன் இருக்கு. அதாவது டாக்கோஸ் அந்த மாதிரி. இத பாருங்க என்சிலாடாஸ் அப்புறம் வந்து கெசடியாஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேக் அண்ட் சீஸ் பீட்சா இட்டாலியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பிரெட் அந்த மாதிரி எல்லாம் சிஸ்லர்ஸ் கூட நிறைய இருக்கு. இங்க பாருங்க பன்னீர் டிக்கா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அம்மாவை தான் கேட்டுட்டு அதை ஆர்டர் பண்ணணும். இங்க வந்துட்டு ஒரு சூப்பர் இது பண்ணிருக்கோம். கார்ன் சீஸ் பால்ஸ். போய் வாஷ் பண்ணிக்கோ. சோ கார்ன் சீஸ் பால்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்சா இருக்கு பாத்தீங்களா? பீட்சால வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து நானும் அண்ணியும் வந்து இந்தியன் அச்சாரி பீட்சாவும் அம்மாவும் கிறிஷ் வந்து லோடட் வெஜ்ஜி பீட்சாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெசர்ட் சொல்ல போறோம். வேற கிருஷ்மா நீ சொல்ல போற டெசர்ட் எங்க இருக்கு? சிஸ்லிங் ப்ரௌனி. இங்க பாருங்க அம்மாடா இதுவே வந்து 589 ருபீஸ்ங்க. ஸோ டோட்டல் பில் எவ்வளவு வர போகுதுன்னு தெரியல. அவ்வளவுதான். ஏன்னா இதுவே வந்து 9 இன்ச் பீட்சாவா பிளஸ் நாங்க ஸ்டார்ட்டும் சொல்லியிருக்கோம். போகும் போல இருக்கு. அதான் சிஸ்லர், அதான் நான் சொன்னது. இதுனது ப்ரௌனி சிஸ்லர் வாங்கலாம். இதான் அதான் இது நான் சொன்னது. புதினா சட்னி. இதோட புதினா சட்னி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களே. உண்மை வைக்கல. எப்படிமா இருக்கு?
அம்மாவுடைய இது என்ன ஃபேவரட் ketchup-ஆ? ஃபேவரட். ஆமா கெச்சப் டக்கனா. எக்ஸ்கியூஸ் மீ, மின்சட்டி கேட்டு அம்மா வரல. அம்மாக்கு ஆக்சுவலி இதோட மின் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கேட்டுருக்காங்க. நம்ம இதோட ட்ரை பண்ணுவோம். ஸோ மின் சட்னி. ஓ ஓகே. ஃபுல்லா வந்து சீஸா இருக்கு, கார்னோட இருக்கு. ஐயோ ஆமாடா, அங்க பாருங்க பூரியா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இது என்ன மாதிரி கெச்சப்? நம்ம ஊர் மேகி கெச்சப்பா? ஆமா, நம்ம ஊர் அதே மேகி கெச்சப் தான். சரி, நம்ம இந்த கெச்சப் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க மின் சட்னி தான் வெயிட் பண்றாங்க. யூஸ்வலா மின் சட்னியா கொடுப்பாங்க. எப்போதுமே கொஞ்சோண்டு ketchup. ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. மின் சட்னி வரதுக்குள்ள நம்ம இதை காலியா பண்ணிடுவோம் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. யா தேங்க்யூ. ஐயோ குழந்தை இருடா, வச்சுக்கோ, வெயிட் பண்ணு. அவனுக்கு போடுமா, அவனுக்கு போடு. இது extra ஏத்துங்க. ஆ? இது extra-பா? இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா இல்லடா, அது தொட்டுக்கிறதுக்கு இல்ல, தானே. சோ கொடுப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு வாங்கலாமா இது? மின் சட்னி காரம் நக்காரம், அவ்வளவு காரங்க. ஓ மை காட், செம்ம காரம். மின் சட்னி நீ சாப்பிடுற, உனக்கு காரமா இல்ல? கரெக்டா தான் இருக்குது. ரெண்டு பேரும் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தான் காரமா, என்னுடைய டேஸ்ட் பட் தான் இப்படி ஆயிடுச்சான்னு எனக்கே புரியல. பயங்கர காரமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. 2 செமையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேலாம் லைட்ஸ் எல்லாம் நல்லா தான் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி அங்கேயோட வந்து இங்க பாத்தீங்கன்னா சீலிங் நல்லா டாலா இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு. பகல்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல எல்லாம் வந்து செடி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நல்லா நாங்க வந்துட்டு சீஸ் பால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னடா இதுக்கே ஏப்ப வருது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்சாக்கு தான் வெயிட்டிங்க. பீட்சாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களை மாதிரி யாரும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிருக்க முடியாது. அனி வந்து தஹி பூரிலாம் கேட்டான். நான் சொன்னேன், ஏன்டா இங்க வந்து தஹி பூரிலாம் வேணாண்டா அப்படின்னு. அப்புறம் பீட்சால செட்டில் ஆயிட்டான். பீட்சா இந்தியன் பீட்சால செட்டில் ஆயிட்டான். பாப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, சூப்பரா பீட்சா பண்ணுவாங்க. அல்டிமேட்டா வந்து இந்தியனைஸ்டு பன்னீர் டிக்கா பீட்சா பண்ணுவாங்க. இப்ப அவங்க எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க. இந்த வீடியோவும் கண்டிப்பா பார்ப்பாங்க. என்னதானே நீ சொன்ன அப்படின்னு அவங்களால 100% கண்டுபிடிக்க முடியும். அவங்க வீட்டுல நாங்க பார்ட்டிக்கு போனாலே நாங்க வருவோம். அங்க நம்ம நார்த் கேரளால நாங்கெல்லாம் சொல்லுவோம், அவங்க பீட்சா வராங்கன்னா நாங்க 100% போய் நிற்போம். அம்மாவும் டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அம்மா நீ சாப்பிட்டுருக்காதா அவங்க பீட்சா? வாவ், நம்ம பேசிட்டே இருக்கும் போதே பீட்சா வந்துடுச்சு. ஓ ஓ வா, சூப்பரா இருக்குங்க. இது வந்துட்டு இந்தியன் அச்சாரி பீட்சா, அதுக்கப்புறம் லோடட் வெஜ்ஜி. சூப்பரா இருக்கே, நல்லா க்ரீன் கிரஸ்டா பார்க்கவே நல்லா இருக்குல்ல. யா எடுத்துக்கோங்க. ஐ திங்க் இதுல எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கையில தான் எடுக்கணும். சூடு எடுத்துக்கோடா. இரு எடுக்கிற வெயிட் அன்னைக்கு நான் வந்து Indian இது. சூப்பரா இருக்கு பார்க்கவே. இங்க பாருங்களேன், இந்தியன் பீட்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செமையா இருக்கு ஆக்சுவலி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் 2 இருக்கு. ஒன்னு வந்து லோடட் வெஜ்ஜி. ஒன்னுடைய லோடட் வெஜ்ஜி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஹவுஸ் கிறிஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கிரில் பண்ணிட்டு இதுல வச்சிருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இல்ல கிரில் பண்ணிருக்க மாட்டாங்க, பொரிச்சுட்டு இதுல வச்சுட்டு அப்புறம் பீட்சா மேக் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்குங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியன் பீட்சா சாப்பிடலன்னா எப்படி? நம்மளுடைய இந்தியன் பீட்சா நல்லா இருக்கு. காரம் பேரும் எதுவுமே இல்லமா, சூப்பரா இருக்கு. நம்ம அங்க வந்து பார்மசான் சீஸ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி போட்டுக்கூட அது நல்ல இதுதான்டா. நீ பீட்சா வாங்கியிருக்கேன் இங்க வந்து. என்ன வாங்க இது வரைக்கும் வந்து பிஸ்ஸா வாங்குவாங்க, ஷேர் பண்ணிப்போம். அவ்வளவுதானா? ஆனியன் ரிங்ஸ் வாங்குவாங்க, கார்ன் சீஸ் அது 3 வாங்கியும். ஆளுக்கு எவ்வளோ? ஆளுக்கு 3 வர மாதிரி. வேணா கார்ன் சீஸ் பால்ஸ் வேணா இன்னொன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். சிஸ்டர் அப்புறம் அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணா பாத்துக்கலாம். ஓகேவா? இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த பக்கம் என்னடா நமக்கு இல்லையாடா? சிஸ்லர் ப்ரௌனிக்கு தான் நாங்க வெயிட்டிங் ஆக்சுவலி. ஆமா,
சிஸ்லர் நாங்க சிஸ்லிங் எதுவும் ஆர்டர் பண்ணல. இங்க பயங்கர ஃபேமஸ். அந்த நீங்களே பாத்தீங்க வரும்போதே புகையா இருந்தது. அதுக்கு பதில் நாங்க வந்துட்டு ப்ரௌனி அது மாதிரி நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். நாங்க ரொம்ப நேரம் வெயிட்டிங் டெசர்ட்டுக்கு இன்னும் வரலாம். பிஸியா இருக்கு. மேபி சண்டே ஈவினிங்னாலதான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இல்லை யூஸ்வலாவே இவ்வளவு இதுவான்னு தெரியல. ஆனா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸ் தான் அதுக்கேத்த மாதிரி நிஜமா சூப்பரா தான் இருந்தது. இன்னும் நான் அம்மாவும் ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸ் இது. அம்மா நீங்க 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸ். லைக் யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல சொன்னாங்கம்மா இந்த பிளேஸ்க்கு போய் சாப்பிடுங்கன்னு. உங்களுடைய சிஸ்லிங் ப்ரௌனி சுட சுட ஹாட் டானிக்மா. How the silver is playing? What are you talking? Oh wow. செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கே. ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் எனஃப். நாங்க 4 பேர் சாப்பிட்றதுக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். பயங்கர சூப்பரா இருக்கு. கம் ஆன் கைஸ், dig in. அப்படிதான் இருக்கும். ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடணும். அதான் இந்த சேலஞ்ச். குடி, கம் ஆன் dig in. First நீ வந்து ட்ரை பண்ணு. அப்புறம் நான் தட்டு கேட்கலாமா? கம் ஆன் dig in. குட்டி தட்டில. Yeah, obviously. சூடு ஜாகிரதையா சாப்பிடுங்க. வெரி ஹாட். அம்மா எனக்கு தட்டு இருக்கு, நீயும் எடுத்துக்கோ. அவனுக்கு தட்டுல வச்சு கொடுத்துருமா அவனுக்கு. Yeah, பயமா இருக்குது. அன்னைக்கு தட்டுல வச்சு கொடுத்துருமா. சூடு தண்டா. ஐஸ்கிரீம் ஏன்னா மெல்ட் ஆகும். அட பாவிகளா, ஐஸ்கிரீமை போட்டு கவுத்து. எப்போ சாப்பிடலாம்? நீ சூடா இருக்கு பார்த்து சாப்பிடு. பீஸ் கஷ்டம். பிளேட் இதுல வெச்சுக்கோங்க. 2 பேரும் பிளேட் வச்சு சாப்பிடுங்க. பிளேட் வச்சு சாப்பிடுங்கடா. இந்தம்மா எனக்கு போதும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. பயங்கர அப்படியே எலிகண்டா சாப்பிடணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்துல சாப்பிட்டு எல்லாமே. இந்த ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சுக்கோ. பயங்கரமா இருக்கு. சூடு இருக்கான்ட்டு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஆனா சூடுதான் கொஞ்சம். சூப்பரா இருக்கு. ரியலி சூப்பர். ஆனி பாருங்க. பாத்துடா ஐஸ்கிரீம் திருப்பி கவுத்துறாதீங்கடா. இன்னொரு ஸ்பூன் இருக்கு. 2 ஸ்பூன் இருமா. என்னடா கலவரம் பண்றானுங்க. டேய். Ice cream is melting the ship down. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரே கலவரம் வந்து சூட இங்க பாருங்க. இந்த தட்டை வந்து வலிச்சு நக்கி வச்சுட்டோம். ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரௌனி கொடுத்துருக்கலாம். ரொம்ப லைக் 570 rupees நினைக்கிறேன். அதுக்கு வந்து ப்ரௌனி பீஸ் பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் ஃபிஷ்ஷோ சாப்பிட்டதே அது வந்து பத்தல. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டதுனால சரி ஓகே இதுக்கு மேல ரொம்ப அதுதான் இதுக்கு மேல இன்னொன்னு வாங்க வேண்டாம் போதும் அப்படின்றதுனாலதான் நாங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கணும். ஏன்னா விலைக்கேத்த ஐட்டம் கம்மி தான். சரி ஓகே, இப்ப வந்து பில் வந்துரும். பில் எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பில்லு கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் பில்லு வந்த பாடல. இந்தம்மா ஓகே வந்தாச்சு. தேங்க்யூ. எவ்வளவு பாக்கலாமா? ஆமாமா 3 ஐட்டம் தாங்க. ஆனா விலைய மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிகம் தாங்க. இது விலை நிறைய விலை தான். ப்ரௌனி தான் ரொம்ப அதிக விலை. அதாவது டெசர்ட் வேற எல்லாமே கூட இருந்தது 400. 100 ரூபாய் போட்டா கொஞ்சம் சிசிலிங் வரும்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த vlog முடியுது. நல்லா சாப்பிட்டுச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் எதனா கேம் விளையாடுவோம். அப்பா வந்து தூங்கிருப்பாரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. போன் கூட இப்ப பண்ணல. அவர் என்ன பண்ணிடுவாரு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அதுவும் அங்கேயா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் சொல்லுங்கடா. பாய்.